Good morning, students. In the last session, you learnt about anti-colonial movements in Africa. Today, we move on political developments in South America. In this topic, you are going to know about Mayas and Aztec civilization, European colonization and its impact of Napoleonic invasion of Spain and Portugal, then the Monroe Doctrine, disunity among Latin American nationalists, US imperial interest, emergence of middle class and working class people, Great Depression in South America. Yes, the first topic is Mayas and Aztec civilization. Before Europeans discovered the United States, there were three civilizations existed in Mexico in Central America, Peru in South America. Mexico in Central America, Peru in South America, isn't it? Yes. These were the Maya, Inca and Aztec civilization. These were the Maya, Inca, Aztec civilization, and these were the most advanced civilization. These were the most advanced civilization. For example, Mayan civilization. அந்த மாயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்திலேயே பார்த்தோம்னா ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸாக தான் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேலண்டர்ஸ், அதை கூட நம்ம என்ன சொல்வோம், மாயன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 2012 வரைக்கும் தான் அவங்களோட கேலண்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு அவங்க ப்ரிடிக்ட் பண்ண எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருந்தது. பட் அதுக்கப்புறம் இல்லாதனால கூட நிறைய ரூமர்ஸ் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கேலண்டர்ஸ் எதுவுமே இல்லை, மாயன் கேலண்டர்ஸே இல்லை, ஸோ இந்த வேர்ல்டே வந்துட்டு அழிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா. எஸ், அந்த கேலண்டர்ஸில் பார்த்தோம்னா சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபுல் மூன் அண்ட் டார்க் மூனை பற்றின மென்ஷன் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றியுமே அவங்க அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணி அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய விஷயங்கள் மாயன்ஸோடது நம்மளுக்கு கிடைக்கல. அவங்களோட சித்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட லெட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ரிசர்ச்சர்ஸாலேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியல. அன்டில் 19th செஞ்சுரி வரைக்குமே அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லை, இப்போ வந்துட்டு இவங்களோட சிவிலைசேஷன் வந்துட்டு மெக்சிகோவில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. மெக்சிகோ அண்டு பெரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய இந்த மாயன் சிவிலைசேஷனுக்கும் நம்ம தமிழன்ஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்துட்டு மேபி மாயன்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி தமிழன்ஸாக இப்போ இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்துட்டு இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய நீங்கள் யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தோம்னா 1000 பில்லர்ஸ், அது எக்ஸாக்டாக 1000 பில்லர்ஸ் இருக்காது, 985 பில்லர்ஸ் தான் இருக்கும். அதுக்கும் சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க இந்த 1000 பில்லர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி மெக்சிகோலையும் 1000 பில்லர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி, இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. உனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே. எஸ், இந்த மாயன் சிவிலைசேஷன் பற்றி பேசணுன்னா அதுக்கே நம்மளுக்கு செப்பரேட் கிளாஸே தேவைப்படும். நம்ம நிறைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம நிறைய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. Then okay, let's move to the topic. On those days, there were many countries in the region that were subject to these civilization, and they had very powerful governments and with a good governance structure. In the 11th century, big cities emerged to form Mayaban. இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மாயாபன் அப்படிங்கிற ஒரு சிட்டியை லீகை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. Has been in operation for over 100 years. The organization, Mayaban organization, has been in operation for over 100 years. Although the Mayaban was granted at the end of the 12th century, other cities were persisted. In the 14th century, Aztecs from Mexico, Aztecs எங்கிருந்து வந்திருக்காங்க, மெக்சிகோ conquered the country, which means the Mayaban. மாயாபனை வந்துட்டு அவங்க கன்கொயர் பண்ணுறாங்க.
தென் தே ஃபவுண்டட் த சிட்டி ஆஃப் டெனோச்டிலான். மாயன்ஸை வந்துட்டு டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே டெனோச்டிலான் அப்படிங்கிற ஒரு சிட்டியையும் அந்த இடத்துல ஃபவுண்ட் பண்ணுறாங்க. தென் தட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் அஸ்டெக். ஸோ கேபிட்டல் ஆஃப் அஸ்டெக் எது அப்படின்னா டெனோச்டிலான் அப்படிங்கிற அந்த சிட்டி தான். ஃபார் ஆல்மோஸ்ட் 200 years அஸ்டெக்ஸ் ரூல்டு தேர் எம்பையர். ஆல்மோஸ்ட் 200 years அஸ்டெக்ஸ் வந்துட்டு இவங்களோட எம்பையரை ரூல் பண்ணியிருக்காங்க. எஸ், லெட்ஸ் வி மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். The next topic is European colonization and its impact. Aztecs were a military nation, which means the country of the Aztec is a militaristic country. They had military dwellings, fortress security forces and networked military roads, which means இவங்களுக்கு வந்துட்டு military dwellings settlements வந்துட்டு இருக்கும், ராணுவ குடியிருப்பு இருக்கும். at the same time fortress security forces, அதாவது கோட்டைக்கான அவங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் fortress security forces பாதுகாப்பு படைகள் வந்துட்டு இருந்தாங்க. and then networked military roads, அது வந்துட்டு எப்படின்னா இப்போ வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு military roads, இது எல்லாமே அவங்க வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. Despite rising peace and security in the empire, the people have been ruthlessly exploited and oppressed. என்னதான் இவங்களுக்கு வந்துட்டு அமைதியும் பாதுகாப்பும் வந்துட்டு இவங்களோட எம்பையருக்குள்ளே இருந்தாலும் இவங்க ஃபுல்லாகவே இரக்கமே இல்லாமல் ரூத்லெஸ்லி எக்ஸ்ப்ளாய்டட், அவங்கள வந்துட்டு சுரண்டப்பட்டும் அடக்கப்பட்டும் தான் அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே இருந்திருக்காங்க. எஸ், இந்த 16th century, when the Aztecs were the height of their power, the entire empire collapsed before a handful of brave soldiers led by Hernan Cortes. ஹெர்னன் கோட்ஸ் இவர் வந்துட்டு ஸ்பெயினை வந்துட்டு சேர்ந்தவர் தான் இந்த ஹெர்னன் கோட்ஸ். த இன்வேஷன் ஆஃப் கோட்ஸ் disrupted the entire Mexican civilization and it was virtually extinct. It's one of the worst genocide in the world. Genocides means படுகொலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப மோசமான படுகொலைகள்னு இதுவும் ஒன்று. எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஹிட்லர் வந்துட்டு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கேம்புக்குள்ளே அடைச்சி அவங்கள வந்துட்டு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த ஜினோசைட் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் another famous invader was Francisco Pizarro ஃப்ரம் ஸ்பெயின். அவரும் ஸ்பெயினில் இருந்தால் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது யார்? கோட்ஸ், ஹெர்னன் கோட்ஸ், அவ்வளோதான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பெயின்லேருந்து வந்தவர் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ. ஹி இன்வாடட் அண்ட் கேப்சர்ட் த இன்கா எம்பையர். இந்த ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ வந்துட்டு எதை போய் இன்வைட் பண்ணுறாரு அப்படின்னா எந்த சிவிலைசேஷன் அப்படின்னா இன்கன் சிவிலைசேஷனை தான் போய் அவர் வந்துட்டு இன்கன் எம்பையரை தான் வந்துட்டு இன்வைட் பண்ணுறாரு. அதே மாதிரி கேப்சரும் பண்ணுவார். ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ who for some years ruled under the name of Inca. அந்த இன்காங்கிற நேம்லேயே தான் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. Seized measurable wealth, the Spaniards later moved Peru into one of their territories. In the late 18th century, the demand of political independence, administrative autonomy, and economic supremacy spread throughout the Latin America. Fierce battles, which means the கொடூரமான போர்கள், right? இந்த மாதிரி battles were fought between the slave colonies, people Haiti and the forces of English French colonial powers. These battles led by Toussaint Louverture during the period of 1791 to 1804 ended the liberation of the captive population from the colonial control of France. Haiti thus became the first Caribbean country to overthrow slavery, the France's colonial restriction. பிரான்ஸோட காலனி ஆதிக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தது யார் அப்படின்னா ஹைதி பீப்புள் தான். இந்த ஹைதி அந்த ஹைதி ஐலேண்ட் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஐலாண்டு கரீபியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஐலாண்ட் தான் இந்த ஹைதி. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸோடைய காலனியல் ரூலுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு திரும்பியிருப்பாங்க. எஸ், த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இம்பேக்ட் ஆஃப் Impact of Napoleonic invasion of Spain and Portugal. Impact of Napoleonic invasion of Spain and Portugal.
Napoleonic invasion of Spain and Portugal in 1808, which means the American French revolutions inspired the Latin Americans. French revolution alla inspire ஆயிருப்பாங்க Latin Americans. So the Napoleon invaded Spain and Portugal in 1808 and expanded the liberation operation. அந்த விடுதலைக்காக அவங்களுடைய operations in South America expand பண்றாங்க. Liberation was already under the leadership of Simon Bolivar. Brazil was an independent colony of Portugal when the Portuguese royal family felled the city of Lisbon when Napoleon captured the Portugal. For the throne of Portugal, அதாவது போர்ச்சுகலினுடைய அரியணைக்காக த்ரோன் சொல்கிறோம் இல்லையா, அந்த அரியணைக்காக பெட்ரோ ஒன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாருன்னா ரெனவுன்சிங் த ரைட், அவரோட ரைட்ஸை வந்துட்டு ரெனவுன்ஸ் பண்ணுறாரு அண்ட் டிக்ளேர்டு த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பிரேசில். எஸ், த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மன்ரோ டாக்ட்ரைன். When Napoleon fell in the liberation 1815ல விடுதலை போராட்டங்களுடைய அதில் வந்துட்டு ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும். அதாவது விடுதலை போராட்டங்கள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். சம் ஆஃப் த யூரோப்பியன் கிங்ஸ் தாட் டு ஹெல்ப் த கிங் ஆஃப் ஸ்பெயின். அவங்க வந்துட்டு யூரோப்பியன் கிங்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கிங்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா டு க்ரஷ் த ரெவல்யூஷனரிஸ் இன் த சவுத் அமெரிக்கன் காலனியில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரிஸை க்ரஷ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா மன்ரோ அப்படிங்கிறவர் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டு. ஹி பிரசன்டட் த ஃபேமஸ் மன்ரோ டாக்ட்ரைன். அவருக்கான கொள்கைகளை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவார். அது என்னன்னா அமெரிக்காவினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அது நார்த் ஆர் சவுத் எதுவாக இருந்தாலும் ஓகே, யூரோப்பியன்ஸ் இன்டர்ஃபியர் ஆனீங்கன்னா அது யூஎஸ்ஏக்கு எதிராக நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணுறீங்க, வார் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ யூரோப்பியன்ஸ் பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸில் இருந்து கம்ப்ளீட்டாக ஒதுங்கியே இருப்பாங்க. பை 1830 த ஹோல் ஆஃப் சவுத் அமெரிக்கா வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் யூரோப்பியன் டாமினேஷன். அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸை கடைசியாக வாங்கி கொடுத்தாச்சு. யார் வாங்கி கொடுத்தாங்க? யூஎஸ். அமெரிக்கா வந்துட்டு லத்தீன் அமெரிக்காவுக்கான இண்டிபெண்டன்ஸை இவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. பட் இங்கே யார் ப்ரொடக்டர் அப்படின்னா யூஎஸ்ஏ தான் ப்ரொடக்டராக இருந்து சவுத் அமெரிக்காவை காப்பாற்றிருப்பாங்க இல்லையா. பட் ஆனால் இந்த யூஎஸ்ஏ கிட்டேருந்து சவுத் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. எஸ், த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டிஸ்யூனிட்டி அமங் லத்தீன் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட். லத்தீன் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் கிட்ட மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளேயும் வந்துட்டு அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா டிவைடட் ஃப்ரம் மெக்சிகோவில் இருந்து சென்ட்ரல் அமெரிக்கா டிவைட் ஆகிருப்பாங்க. மெக்சிகோ இங்கேருந்து சென்ட்ரல் அமெரிக்கா டிவைட் ஆகுது. டிவைட் ஆனதுக்கப்புறம் இன் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா 5 ரிபப்ளிக்ஸாக டிவைட் ஆகும். சென்ட்ரல் அமெரிக்கா பிரிஞ்சு வந்து அதில் 5 ரிபப்ளிக் வந்துட்டு பிரிஞ்சு வருவாங்க. ஒன்று கோஸ்டாரிக்கா, நிகராகுவா, ஹோண்டுராஸ், எல் சால்வடார், கவுதமாலா. இந்த 5 தான் மெக்சிகோ கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து 5 ரிபப்ளிக்ஸா டிவைட் ஆகியிருக்கும். தென் உருகுவே ஸ்பிளிட் ஃப்ரம் பிரேசில் இன் 1828. பிரேசிலில் இருந்து உருகுவே வந்துட்டு டிவைட் ஆகிருப்பாங்க. எப்போனா 1828. In 1830 வெனின்சுலா அண்ட் ஈக்வடார் ஆல்சோ ஸ்பிளிட் ஃப்ரம் கிராண்ட் கொலம்பியா. இங்கே ப்ளூ கலரில் இருக்குல்லக்கன்னா இதுதான் கிராண்ட் கொலம்பியா. இங்கிருந்து வெனின்சுலா அண்ட் தென் த ஈக்வடார், இந்த ரெண்டுமே ஸ்பிளிட் ஆகியிருக்கும் 1830. வெனின்சுலா அண்ட் ஈக்வடார் split from Grand Colombia and the republic created by Simon Bolivar. ஸோ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி டிவைட் ஆனதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா லத்தீன் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள யூனிட்டி அப்படிங்கிற ஒன்று இல்லாதனால தான் இந்த கண்ட்ரி வந்துட்டு இந்த அளவுக்கு டிவைட் ஆகியிருக்கும். எஸ், த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ்
ஏகாதிபத்திய ஆர்வம். நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் வேர்ல்டு வாரில் சொல்லும்போது உங்களுக்கு ஏகாதிபத்தியம் இம்பீரியலிசம் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு யூஎஸ்க்கு எப்படியெல்லாம் இருந்தது, ஸோ அதனால் என்ன மாதிரியான இம்பேக்ட் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இன் 1898 ஸ்பெயின் டிஃபிட்டட் பை த யூஎஸ். Then the US occupied Cuba and Puerto Rico. போர்ட்டோரிக்காவையும் கியூபாவையும் யார் ஆக்குப்பை பண்ணுறா? யூஎஸ் ஆக்குப்பை பண்ணுறாங்க. எப்போ? 1898ல் ஸ்பெயினை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பிளேஸையும் அவங்க ஆக்குப்பை பண்ணுவாங்க. ஃப்ரம் 1898 to 1902 Cuba was under US military rule. US உடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கியூபா வந்துட்டு 1898லேருந்து 1902 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஈவன் தோ த யூஎஸ் லெஃப்ட் கியூபா, இட் ஒன்லி ஓன்ட் a Cuban naval base. யூஎஸ் வந்துட்டு இவங்களை விட்டுட்டு நான் போகிறேன், அவ்வளோதான் உங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னால் கூட அவங்களோட நேவல் பேஸ் இருக்கு இல்லையா, கப்பற்படை தளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேஸ் வந்துட்டு யார்கிட்ட கண்ட்ரோலில் இருந்ததுன்னா யூஎஸோட கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருந்தது. இன் சர்டைன் சர்க்கம்ஸ்டன்சஸ் தே ஹாவ் த ரைட் டு இன்டர்ஃபியர் இன் Cuba's internal affairs. Then the US president, அந்த பீரியடில் இருந்த பிரசிடென்ட் யார் அப்படின்னா தியோடர் ரூஸ்வெல்ட். வியூஸ் ஆன் லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் கேன் பி சம்ட் அப் இன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ், தட் இஸ் ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கீப் எ ஸ்டிக். அமைதியாக பேசுங்க, கையில் ஒரு தடியையும் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டிக்கையும் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த யூஎஸ் பிரசிடென்ட்டுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. இன் 1904 ரூஸ்வெல்ட், த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, மேட் அன் இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட். அவர் வந்துட்டு ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்திருப்பார். எப்போ அப்படின்னா 1904. திஸ் அமெண்ட்மெண்ட் வாஸ் மேட் டு permit the US to intervene in Latin American affairs in order to maintain order, isn't it? Yes. After this amendment, the United States become the most influential country, not only the political and also the economical, isn't it? Yes. The next topic is emergence of middle class and working class. The independence movement, which means the vidudalai iyakangal, right? It's helped to shift political power, but this didn't lead to political and socio-economic changes. Political becomes a private circle of influential individuals, families and military groups when large number of people are excluded from decision making process. The democratization of groups began to work in the mid 19th century on the agreement of regional level money makers. Brazil was the exception until the fall of the monarchy in 1889. Brazil remained exception until the monarchy fell in 1889. Being a country of political stability and economic opportunity, many migrants from Southern Europe migrated here. See, Argentina, Chile, Brazil, Mexico, இவங்களோட economic growth, industrialization and urbanization helped to unite the middle class and form organizations of militant working class. At the same time, America's power and wealth began to dominate the Central and South American regions. At the same time, America's power and wealth began to dominate the Central and South American regions. Yes, the next topic is Great Depression in South America. In the situation of Great Depression, the rule of some families is unable to accommodate the expectations of assertive groups. Violent social protest in Mexico involving dissatisfied group of people
மிடில் கிளாஸ் இன்டலெக்சுவல்ஸ் மீன்ஸ் அறிவுஜீவி அப்போல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் பெசன்ட் கம்யூனிட்டிஸ். பெசன்ட்ஸ் மீன்ஸ் ஃபார்மர்ஸ், ஆல்ரெடி யூ நோ தட். எல்ஸ்வேர் electoral reforms have helped new social groups gain political power through ballots. Latin America opposed the intervention of the United States and didn't want dollar imperialism. லத்தீன் அமெரிக்கா அப்போஸ் பண்ணுறாங்க. என்ன அப்போஸ் பண்ணுறாங்க? இன்டர்வென்ஷன் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். நீங்கள் எங்களுக்குள்ள இன்டர்வென்ஷன் வந்து உங்களோட இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களோட நேவல் பேஸ் அண்ட் தென் உங்கள் இன்டர்னல் அஃபேர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக யூஎஸ்ஏ வரும். பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ரெண்டுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே வந்துட்டு உங்களோட இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி லத்தீன் அமெரிக்கா இங்கே அப்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் வி டிடன்ட் வாண்ட் டாலர் இம்பர்லிசம் அப்படிங்கிறது, டாலர் இம்பர்லிசமும் எங்களுக்கு தேவையில்லை, எக்கனாமிக்கலாகவும் நீங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட இதாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் த டாலர் இம்பர்லிசம் ஆஃப்டர் 1913 there was a change in US policy. US பாலிசியில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்தது. ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அவர் தானே பிரசிடெண்ட்டாக இருக்காருன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரூஸ்வெல்ட் இன் ஹிஸ் குட் நெய்பர் பாலிசி ஒரு பாலிசி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்னது அது? குட் நெய்பர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. said that the United States would not interfere in the internal affairs of any other country. எந்த நாட்டுக்குள்ளேயும் இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாலிசியில் சொல்லப்பட்டிருந்தது. தென் the topic is dollar imperialism. டாலர் இம்பர்லிசம் அப்படின்னா டிஸ்டன்ட் கண்ட்ரீஸ்க்கு எக்கனாமிக்ஸில் ஹெல்ப் பண்ணுறதால, எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதால அந்த கண்ட்ரீஸை டாமினேட் பண்ணவும், அந்த டாமினேஷனை அவங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா, ஸோ அதை மெயின்டைன் பண்ணவும் செய்வாங்க. அதை தான் டாலர் இம்பர்லிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை யூஎஸ்ஏ வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எஸ், இதோட உங்களுக்கு செகண்ட் யூனிட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது கண்ணா. இன் திஸ் டாபிக் யூ லேர்ன்ட் 2 mark questions. One is Monroe Doctrine and another one is dollar imperialism, and one each caption also you learned in this topic, that is political developments in South America. Political developments in South America. Then okay, உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைலில் வந்துட்டு புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸப்ட் டீடைல் ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணியிருக்கணும். அண்ட் யூ மஸ்ட் பிரிங் யுவர் கிளாஸ் ஒர்க் when school will reopen. Okay, thank you.